ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றிய திமுக சார்பில் வடமதுரை கிராமத்தில் சமத்துவ பொங்கல் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ், கும்மிடிப்பூண்டி MLA TJ கோவிந்தராஜன் பங்கேற்றனர். விழாவையொட்டி கோலப்போட்டி நடைபெற்றது. சிறந்த கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு ரமேஷ்ராஜ், TJ கோவிந்தராஜன் ஆகியோர் பரிசுத் தொகை மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். பொங்கல் விழாவை கொண்டாடிவிட்டு திமுகவினர் வாகனங்கள் நிறுத்தியிருந்த இடத்தை நோக்கி நடந்தனர். அப்போது எல்லாபுரம் ஒன்றிய அவைத்தலைவர் முனிவேல் ஒன்றிய செயலாளர் சக்திவேலிடம் பேசிக்கொண்டே நடந்தார். நான் தான் ஒன்றிய அவைத்தலைவர், பொங்கல் விழா பற்றி எனக்கு ஏன் முன்கூட்டியே தகவல் சொல்லவில்லை என சக்திவேலிடம் முனிவேல் கோபத்துடன் கேட்டுள்ளார். உடனே சக்திவேல் பக்கத்தில் நடந்து வந்த MLA கோவிந்தராஜின் காதில் விஷயத்தை போட்டுவிட அவர் ஆவேசமானார். MLA கோவிந்தராஜன் ஆவேசத்துடன் பாய்ந்து சென்று ஒன்றிய அவைத்தலைவர் முனிவேலை சரமாரியாக தாக்கினார். இதனால் திமுகவினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். பொங்கல் விழா தந்த சந்தோஷம் அனைவர் முகங்களிலும் காணாமல் போயிருந்தது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் மூத்த தலைவர்தான் அவைத் தலைவராக நியமிக்கப்படுவது வழக்கம். முக்கியமான கட்சி கூட்டங்களை தலைமை வகித்து நடத்துவது அவைத் தலைவர்தான். அந்த அவைத் தலைவரையே பொதுமக்கள் முன்னிலையில் MLA அடித்து உதைத்த சம்பவம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த விவகாரம் திமுக தலைமை கவனத்திற்கு போயிருக்கிறது. இருவரையும் அழைத்து கட்சி தலைமை விசாரிக்கும் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்தன. 6 மாதங்களுக்கு முன்பு வரை MLA கோவிந்தராஜன் தான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்தார். சட்டசபை தேர்தலில் வேகமாக செயல்படும் நிர்வாகி வேண்டும் என நினைத்து கோவிந்தராஜனின் மாவட்ட செயலாளர் பதவியையே திமுக தலைமை பறித்தது. ஒன்றிய செயலாளராக இருந்த ரமேஷ்ராஜ் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் MLA கோவிந்தராஜன் அதிருப்தியில் இருந்துள்ளார். ஆனாலும் மனம் தளராமல் இந்த முறையும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சீட் பெற்றுவிட வேண்டும் என முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். கிடைக்குமா கிடைக்காதா என உறுதியாக தெரியாத நிலையில் டென்ஷனில் இருந்தார். இப்படிப்பட்ட சூழலில்தான் அவைத்தலைவர் முனிவேல் கேட்ட கேள்வியால் டென்ஷன் ஆகி அடித்து உதைத்துள்ளார் என திருவள்ளூர் மாவட்ட திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன.